பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை நம்ம என்னெல்லாமோ நினச்சோம். இவங்கள துரந்தர்னு கூட, அதாவது உளவாளி என்கிற அடிப்படையில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்கள் விமர்சனம் பண்ணார். அதுக்கு அவர் இன்றைக்கி பதில் சொல்லிட்டார். ஹிந்தி தெரியாது போடா, நான் ஹிந்தி படம்லாம் பார்க்கறதில்ல அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பதில் சொல்லிட்டார். ஆனால் யாருமே இவர் இந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருப்பார்னு சொல்லி எதிர்பார்க்கலை. எல்லா அல்லற சில்லற கட்சிகள் கூட திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு வெளியே ஓடிட்டுது. இன்றைக்கு எங்கே பதவி கிடைக்குது, பணம் கிடைக்குதுன்னு சொல்லி ஓடக்கூடிய நிலைமையில் ஒவ்வொரு கட்சியும் இருக்கும் பொழுது, நான் சோபா செட்டுக்கோ அமைச்சர் பதவிக்கோ ஆசைப்படக்கூடிய ஆள் கிடையாது என்று தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்றைக்கி உடச்சி பேசியிருக்கிறாரு. இதுக்காகவே அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக, நம்பிக்கைக்குரிய அரசியல்வாதியாக, துரோகம் செய்யாத அரசியல்வாதியாக தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார். கேப்டன் விஜயகாந்த் எப்படி மக்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக, துரோகம் இழைக்காதவராக, மக்களிடம் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவராக எப்படி திகழ்ந்தாரோ, அதே போன்ற ஒரு நம்பிக்கைக்குரியவராக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் எதிர்காலத்திலே இருக்க வேண்டும். அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள்.